ரவீந்திரன் சார், நிகழ்ச்சி நான் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். திமுக சார்பாக இந்த உடன்பிறப்பை வா அப்படின்னு ஒரு கேம்பெயின் தொடங்கியிருக்கிறாங்க. அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி கூட்டணி தொடர்பான முடிவு எடுப்பதற்கான இறுதி இடத்த வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் இபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. தாவேகாவிலும் அதே சூழல் தான் இருக்குது. முன்கூட்டியே இவங்க தேர்தல் பிரச்சாரத்தை அல்லது தேர்தல் பணிக்கை முடுக்கி விடுறது என்ன திட்டத்தோட அடிப்படையில் இருக்கு? திமுகவின் உடன்பிறப்பை வாங்கிறது ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசராக ஜெயலலிதா அம்மையார் தன் அறையில் இருந்துக்கிட்டே மிகப்பெரிய ஆர்கனைசர்னு தமிழ் மண்ணில் நிரூபித்தவர். ஸ்டாலின் அதையும் தாண்டி பீங்க மேல் உள்ள இறங்கி வந்து அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் நான் கலைஞரை விட பெரிய ஆளுங்கிறத, கலைஞர் பெரிய ஆர்கனைசர். ஏன்னா 1962ஆம் ஆண்டு காமராஜ் குறி வச்சு 15 எம்எல்ஏக்களையும் தோற்கடிக்கும் போது கலைஞர் வந்து தஞ்சாவூரில் பரிசுத்த நாடாரை மீறி ஜெயிக்கிறாருன்னா ஒரு பெரிய ஆர்கனைசருங்கிற அந்த கெப்பாசிட்டிக்குள்ளே தான் கலைஞர் அந்த இடத்துல வெற்றி பெற முடியுது. இன்றைக்கி ஒரு தலைவராட்டு ஸ்டாலினுக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி வந்து வியக்க வைக்கிறது. ரொம்ப மைக்ரோவாக மைன்யூட்டாக பிரமாதமாக போயிட்டுருக்கிறாரு. அவர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எதுக்குறாரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் ஆல் இண்டியா ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி இவங்க கூட இணைஞ்சு அந்த இந்தியா அலையன்ஸோட அந்த கோஹரன்ஸுக்காக எதுக்குறாரு. இங்கே அதையே பயன்படுத்தி தெளிவாக திமுக காரங்க அவ்வளவு இடங்கள்லையும் வந்து இதை தங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாருன்னா ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் டிஎம்கே வந்து பெரிய அளவில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேலை வாங்குகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமாக விஷயங்களை கையாண்டு திமுக இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியோட அதிகாரத்தில் இருக்கும்போது திமுக கழகம் எந்த ஒரு தேர்தலையும் சந்திச்சிருக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை இல்லைங்கிற கருத்தை தான் நான் பார்த்த அளவுக்குள்ளே சொல்லுவேன். அடுத்த கட்டம் ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்பில் ஒரு அலையன்ஸை அப்படியே இன்டாக்டாக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அந்த அளவுக்கு அலையன்ஸை இன்டாக்டாக வச்சே கொண்டு போகிறாரு. இன்னொன்று ஐடியாலஜிக்கலாக அந்த நீதிமன்றம் இவர் சுவாமிநாதன் அதை வந்து அரசியல்படுத்தி அந்த இடத்துக்குள்ளே நம்ம இந்த இடம் நாம் ஃபைட் பண்ணி நின்னா தான் நிற்க முடியும். ஃபைட் பண்ணி நின்னா தான் கிறிஸ்டின் ஓட்டர்ஸ் நிற்பான், நம்மளை பெரிய ஹீரோவை பார்ப்பான். அடுத்தபடியாக ஃபைட் பண்ணி நின்னா தான் பிரியங்கா காந்தியை நமக்காக வந்து நின்று மக்களவையில் நிற்பாங்க. ஸோ நம்மளை சார்ந்த எல்லோரும் நிற்பாங்கங்கும் போது அந்த இடத்துக்குள்ளே மம்தா பானர்ஜி இந்துக்களை எதுக்க விரும்பலை, அவங்க அவ்வளோ நிற்கலை, ஹேமந்த் சோரன் நிற்கலை. என்றாலும் கூட அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்து இவர் ஒரு முக்கிய தலைவருங்கிறத இந்திய அளவில் இவருக்கு ஒரு ஸ்டேச்சரை இன்றைக்கி பாராளுமன்றத்திலே குறிப்பாக காங்கிரஸ் வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி அவங்க வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரின்சிபிள்டு பொலிட்டிஷனாக நிற்கிறாருன்னு. ஸோ வெற்றி கொடுக்கனால அந்த பிரின்சிபிள் அவருக்கு இருக்கலாம். கலைஞர் பிரின்சிபிள் பொலிட்டிஷனாக இருக்கல. ஏதாவது ஒரு மத்திய அரசு அதிகாரத்துக்காக ஒரு ஜம்ப் பண்ணிக்கிட்டு அதை தெற்றி திரிச்சு விளக்கங்களை சொல்லிக்கிட்டு நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கோம், என்டிஏல இருக்கிறோம், என்டிஏல நாங்களும் ஒரு உறுப்பு கட்சி, பாஜக உறுப்பு கட்சின்னு அவர் நன்மைக்கு தக்கன சில விஷயங்களை அவர் பண்ணுவார். இவர் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இடபிள்யூஎஸ்லனாலும் சரி அதில் வந்து போல்டாக ஏற்றார். அதில் உள்ள இடபிள்யூசி ஓட்டர்ஸ் வந்து பாதித்தாலும் பரவாயில்லைங்கிறத அந்த ஆட்சிக்கு இல்லாத அந்த காலகட்டத்தில் அவரை பற்றி பிரின்சிபல் பொலிட்டிஷன்ற கருத்தை நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இந்த அவர் சம்மந்தப்பட்ட பிரின்சிபல் அது எனக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம். அவர் சம்மந்தப்பட்ட பிரின்சிபலில் தெளிவாக நின்று போகிறாரு. ஸோ அவர் வந்து இதில் ரொம்ப அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை புள்ளியில் மட்டுமே நிற்கிறாங்களா? அவங்க சரியான வியூகத்தை அமைக்கலையா? எதிர்கட்சிகளில் வந்து 3 சிஎம் கேண்டிடேட் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தவர். அப்போ அவர் அதை விட்டுட்டு போக முடியாது. அவர் வந்து இன்னைக்கு அவர் சொல்கிறது நம்ம அவர் சொன்னதில் உள்ள பாலில் அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் பிரித்து பார்க்குற மாதிரி தள்ளிட்டு பார்த்தா கூட அவர் வந்து கெமிஸ்ட்ரி வேறு. அர்த்தமேட்டிக்காக அவர் ஒரு 20, பிஜேபி வாசன் வந்து ஒரு 12, ஒரு 32, 33 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணிக்கு தலைவராக இருக்கிறார். ப்ரூவ்டு ஓட்ஸு, பார்லிமெண்ட்லேயே ப்ரூவ்டு ஓட்ஸு. அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அவரை காட்டி எடுத்த ஓட்டு ப்ளஸ் பாஜகவும் அவர் கூட கை கோர்த்துருக்காங்க. அப்போ ஒரு 30 விழுக்காடு வாக்கு பலத்தோடு இருக்கிறாரு. இன்னும் வாக்கு பலம் கொண்ட கட்சி அவருக்கு கூட்டணிக்கு வர்றதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஹெவியாக பார்கெயின் பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய பாஜகவும் இவரே இன்னைக்கு போட்டு கொடுத்துட்டார அது 41 இருக்குதுன்னு சொல்லும்போது கிளீனாக கேட்பாங்களே, அமித்ஷா கேட்பார
நீங்கள் 20 எங்களுக்கு 11, நீங்களே 41 சொல்லிட்டீங்க, நீங்கள் 2 ரெட்டலைன்னா எங்களுக்கு ஒரு தாமரை தாங்கன்னு கேட்பாங்க. இல்லை, அது எனக்கு புரியுது சார். நான் கேட்குறது முன்கூட்டியே இவங்க தேர்தல் பணியை தொடங்குறது அப்படின்றது வாக்கு சதவீதம் எப்போ வேணால் மாறும். கடந்த காலங்களில் 2024 நாடாளுமன்ற தேர்தலையோ 2021 சட்டமன்ற தேர்தலையோ இருந்த அந்த அரித்மெட்டிக்ன்றது இன்னைக்கு ஃபார்முலாக்குள்ளே வராது. அது எல்லாமே உடஞ்சிருமா? மாறுமுங்கன்னா கூடவும் செய்யலாம், குறையும் செய்யலாம். மாறுனா உங்க நினைக்கிற மாறு இல்லை, மாறும் 20 கீழே போகும். மாறுங்கிறது டவுனும் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் வசதிக்கு அதிமுகவுக்கு சொல்கிறீங்க. இல்லை, நான் அதிமுக சொல்ல வரல. இல்லை, என்ன கால்குலேஷன் இப்போ மாறுங்கிற கருத்துக்கு அது டவுனும் ஆகலாம் அப்பும் ஆகலாங்க, ரெண்டு இல்லை சார். நான் என்ன கேட்குறேன்னா, இது திமுக மட்டும் செய்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அதிமுக மட்டும் எல்லா கட்சிகளும் செய்கிறாங்க இல்லையா? எல்லா கட்சிகளும் தங்களுடைய வாக்கு வங்கி எழுந்துடக்கூடாதுன்றதுல இருக்கிறாங்களா? கண்டிப்பா என்ன கண்டிப்பா. புதுசா ஒரு ஃபோல்ஸ் வராரு, பிரபலமான நடிகர். அவர் வரும்போது நம்ம பாய்ச்சிடக்கூடாதுன்னு எல்லாமே சொல்ல தெரிஞ்சிருவேன். 2 சனியனை மாலையா போட்டு 3வது ஒரு சனியை வந்து நிற்கிறேன்னு சீமான் சொல்றாருன்னா, விஜய்க்காகவே திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய அதில் அண்ணாவையும் எம்ஜிஆரையுமே அடிக்கிறார். ஸோ சரி தப்புங்கிறதுக்குள்ள நான் வரல. ஒரு களத்துக்குள்ள ஒருத்தர் வராருன்னா அவரை ஓங்கி அடிச்சாதான் நாம நிற்க முடியும். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு அவர் வந்து 214 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுவோன்னு சொல்றாரு. இது திமுக அதிமுக ஓபிசி பார்ட்டிஸ், ஓபிசி டாமினன்ட் பார்ட்டிஸ் தான். முக்குலத்தோர், வன்னியர், வெள்ளாள கவுண்டர், பாட்லி நாடார், இதுதான் திமுக அதிமுகவோட பவர் ஸ்ட்ரக்சர், மெயினான பவர் ஸ்ட்ரக்சர். இந்த 3 காஸ்ட் ப்ளஸ் 4வது ஒரு காஸ்ட். அந்த இடத்துக்குள்ள பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தல, இங்கே சமூக நீதி இல்லைன்னு அவர் வராரு. அடுத்தால ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாரும் கேட்கும்போது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்தது தப்பு, எண்ணி கொடுத்துருக்கணும், அளந்து கொடுத்துருக்கணும்னு ஸ்டாலின் எடப்பாடி பண்ணதையும் தப்புங்கிறாரு. ஸ்டாலின் அதை என்டால்ஸ் பண்ணுறதையும் தப்புங்கிறாரு. தென் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இலவசத்துக்காக நிற்கும் போது இலவசம் என் மண்ணுக்கு கேடுங்கிறாரு. டாஸ்மார்க் கூடாது, பனம்பால் தென்னம்பால்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் மற்றவங்க எடுக்க முடியாத இஷ்யூவை எடுத்து அவர் தன்னுடைய ஸ்பேஸை எக்ஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு சொன்னால், புதுசாக ஒருத்தர் த்ரெட்டாக வரும்போது, கமல்ஹாசன் வரும்போது கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார். சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாரையவர்களை கல்வி தந்தை ஆக்கினார்னார். எனக்கு வருத்தம் இல்லை. எம்ஜிஆர் மிகப்பெரிய கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர், சமூக நீதிக்காக எவ்வளோ பண்ணியிருக்கிறாருங்கிறதெல்லாம் வரலாற்று பூர்வமாக அந்த பரம்பரை கிராம அதிகாரிகள் ஒழிப்பு, படித்தவர்களை கிராம அதிகாரிகள் கொண்டு வந்தது, 2000 கிராம அதிகாரிகளாக அட்டவணைப்புரி மக்கள் கொண்டு வந்தாலும் எவ்வளோ இருக்கலாம். பட் அவர் ஒரு அரசியல் எம்ஜிஆரை முன்னெடுத்து கமல்ஹாசன் வரும்போது கமல்ஹாசன் அடிக்க போல எம்ஜிஆரை அடித்து அவர் சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலு விஜயை சந்திச்சு, புசியானந்தை சந்திச்சு அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவு தாங்கன்ற இடத்துல உருவாக்குறாங்க. அப்போ ஆப்போசிட் பார்ட்டிஸுடைய அந்த அலையன்ஸுக்குள்ள சேஞ்சஸ் வருமா, மாற்றம் வருமானது. ஆனால் திமுகவுடைய அந்த கூட்டணி ரொம்ப நிசப்தமா இருக்கு இல்லையா? ஏன்னா வெற்றி பெற்ற கூட்டணி. காங்கிரஸுக்கு கன்னியாகுமரியில் வசந்தகுமார் தவிர டெபாசிட்டே கிடையாது. ஏன் ஸ்டாலினே ஆர்கே நேரை சந்திச்சு வந்தவர் தானே, 25 விழுக்காடு வந்தவங்க தானே. எல்லாம் சேர்ந்தாங்க, காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அவங்க 53 போயிட்டாங்க, 45க்கு மேலே போயிருக்காங்க. யாருக்கும் என்ன பலன்னு தெரியாது, அதில் யாருக்கும் என்ன பலன்னு தெரியாது. தனியாக நிற்கும்போது ரொம்ப மோசமாக ஓட்டு எடுத்தவங்க. ஸோ அவங்க இன்டாக்டாக இருப்பாங்கங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். காரணம், ஐயா மூப்பனார் தலைமையில் உள்ள காங்கிரஸுக்கு 17.5-20 விழுக்காடு வாக்கு இருந்தது. டிசைடிங் ஃபேக்டராக இருந்தாப்புல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரும் 30 சீட்டுன்னு அவர்கிட்ட சந்திச்சு ஐயான்னு கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்தது. இன்னைக்குள்ள காங்கிரஸ் வசந்தகுமார் ப்ளஸ் சோனியா டெபாசிட் அது ஒரு தொகையில் தான் கிடைச்சிது. மேலும் இவங்க ஜோதிமணிக்கு 2.95% வாக்கு, மாணிக் தாகூருக்கு 4 வாக்கு, 4% வாக்கு. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் உள்ள ஒரு கட்சி. அதுவும் பார்லிமெண்ட்டில் சீமான் சொல்கிற மாதிரி சட்டமன்றம்னா 3 விழுக்காடு வாக்கு கூட அந்த கட்சி கிடையாதுன்னு சொல்லும்போது, அவங்கெல்லாம் ஒரு டேரிங்காக நம்ம ஒரு டிசைடிங் ஃபேக்டர்னு நம்பி ஒரு நடவடிக்கையை எடுக்க முடியாத லெவலில் திமுக அணியில் உள்ள கட்சிகள் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்டா 3 எலெக்ஷன்ல இருந்துட்டு. ஆனா இந்த பக்கம் பார்க்குறப்போ பாமகவோ அல்லது தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ கூட்டணியை உறுதி செய்யறதுல ஏன் தயக்கமா இருக்கிறாங்க? அந்த இடத்துல கூட்டணி கால்குலேஷனை மாத்தலாம்ன்ற வியூகத்தில் இபிஎஸ்ஓ அல்லது விஜயை நம்பி சில கூட்டணி அமைக்கும்ன்ற இடம் தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகி இருக்குதா? தொடர் தோல்வியில் இருக்கிறாங்க. யாருக்கும் பெரிய பலன் இல்லை. பாஜகவுக்கு 4 சீட்டு லாபம், அதே பெரிய லாபம் பாரு என் தம்பி அக்னீஸ்வரன். பாமகவுக்கு 5 சீட்டு அந்த சேலம் தருமபுரி பட்டிலே ஒரு மைலமும் லாபம். ஸோ லாபம் பெருசாக இல்லாத பட்சத்தில் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குங்கிற சூழ்நிலையில் அதிக சீட்டு வாங்கணும் அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கும். இப்போ இன்னைக்கு பாலு வந்து இவர் புசியானந்த பார்த்தது இந்தியன் லெவலில் ட்ரெண்டிங் டிபேட் எடுக்கிறாங்க ஆங்கில ஊடகத்தில். விஜய் பிஎம்கே அன்புமணி அலையன்ஸ்ன்னு
பட் 4 நாளைக்கு முன்னே அவர் ராமதாஸையும் அவங்க டீம் பார்த்துட்டு வந்தாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக பார்த்தவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ளே கூட நான் மீண்டும் சொல்கிறேன், 4வது தான் நீங்கள் சீமானை போட்டிருக்கீங்க. எம்ஜிஆர் மேனன் அவருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்ததுன்னா அம்பலப்பட்டு போவார்னு எடுக்கலன்னு எம்ஜிஆர் அடிக்கல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் எடப்பாடி செய்யலைன்னு எடப்பாடியை அடிக்கிற ஒரு அரசியலையும் மற்றவங்கலேருந்து நான் மாறுபட்டு நிற்கங்கிற ஒரு அரசியலும் சீமான் செய்கிறாரு. அவர் தனிச்சே போகக்கூடியனால யாரை வேணாலும் எப்படி வேணாலும் அடிக்கலாம். இவங்க ஒரு கூட்டணிக்கு போகணும்னு சொல்கிறதுனால எல்லா இஷ்யூஸ்லையும் வந்து அளந்து போய் தான் பண்ண முடியும். ஸோ அதிமுக கூட்டணிங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருந்ததுன்னா இலவசங்களை எதிர்க்க முடியாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா மேலே விமர்சனம் வைக்க முடியாது, அதிமுக ஆட்சி காலத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்து இவ்வளோ வன்னியர்கள் இறந்தாங்கங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்து அலையன்ஸ் போகக்கூடிய கட்சி, அதில் பெட்டர் ஆப்ஷன் எதுன்னு பார்க்குறாங்க. விஜயை காட்டி எடப்பாடி கிட்ட பார்கெயின் பண்ணுறாங்க. பார்கெனிங் வந்துட்டாலே விஜய் கொடுக்கக்கூடிய இது பார்கெயின் தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இப்போ புதுச்சேரியில் நடந்த தாவேகா விஜயனுடைய பிரச்சாரத்தை பார்க்குறப்போ அங்கே என்ஆர் காங்கிரஸையோ விமர்சிக்காமல் கடுமையாக திமுகவை மட்டும் விமர்சிக்கிறார். அந்த சினாரியோவை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்தார்னா இங்கே அதிமுக விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, திமுகவை மட்டும் விமர்சிக்கிறாரு. அப்படின்றப்போ தாவேகா அதிமுக பாமேகா இந்த கால்குலேஷன் இந்த அலையன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குதா? பாஜக பாண்டிச்சேரியில் தனிமைப்படுத்தப்படுறதுக்கு மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி இங்கே அது மாதிரி ஒரு சூழல் உருவாக்கும். அலையன்ஸ் வந்து சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ், 2 பேர் ஒன்றா இருப்பாங்கன்னா ஒன்றா இருக்க மாட்டாங்க. 2 பேரில் யாருக்கு அதிக லாபம் கிடைக்குமோ அங்கே பார்த்து தான் போவாங்க. ஒன்றா இருப்பாங்க, ஒருத்தரை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தர் தன்னை காப்பாற்றிக்கிற சூழ்நிலையை பார்ப்பாங்க. இப்போ வந்து விஜய் ப்ளஸ் அன்புமணின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வட தமிழகத்தில் சிக்கல் வரும். ஸோ எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு வந்து கூடுதல் சீட்டை கொடுத்து பெரிய ஆஃபர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் அன்புமணி எடப்பாடியை பொறுத்தளவில் அன்புமணினாலும் வேல்முருகனாலும் சரி, அவங்களுக்கு எடப்பாடி ஆப்ஷன் தான் எல்லா ஆப்ஷனோட பெஸ்ட் ஆப்ஷனுங்கிற சொல்கிறேன். வேல்முருகனுக்கு கூட எடப்பாடி கூட சேர்ந்தா அவர் அரியலூர் ஜெயங்கொண்டான் போன்ற இடங்களில் வந்து அவங்க பவர்ஃபுல்லாக நின்று அவங்களால ஃபைட் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அதே வேளையில் தேமுதிகவுக்கு அதிமுக ஆப்ஷன்னா அது ஃபெயிலியராக இருக்கும். 2 தடவை ஃபெயிலியர் ஆகிட்டு 3வது தடவை தேமுதிகவுக்கு போனால் எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய அந்த சமூகத்தள வாக்குகள் வந்து தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதனால அவங்க ஒரு ராஜ்சபாவோட திருப்தி அடைவாங்களான்னா அந்த இடத்துக்குள்ளே ராஜ்சபா வாங்கிட்டு போனால் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகமே அபண்டன் காஷனா நமக்கு எதிர்ப்பே இல்லைங்கிற சூழ்நிலையில் ராஜ்சபாவையும் கொடுத்துக்கிட்டு வெளியே இருக்கக்கூடிய 3 கட்சிகளில் தேமுதிக, அமமுக தினகரன், ஓபிஎஸ் இவங்களை கூட ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி சேர்க்கலாங்கிற சூழ்நிலை இருக்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே இருந்த கலைஞர் வந்து 98ஆம் ஆண்டு சிபிஎம்ஐ சேர்க்கலாம், திருநாக்கர் சொன்னனை சேர்க்கலாம், ஜெகத் ரச்சனா சேர்க்கலான்னு சொல்லும்போது ஜெயித்த கூட்டணி அப்படியே ஜெயிப்புங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிறதுலையும் சோசியல் போல்ஸா பாமகலாம் நின்னதுலையும் தோல்வியை தழுவின பிறகு திரும்ப பாடம் படித்து தான் ஜெகத் ரட்சனும் திருநாக்கரசையும் 99 அவர் சேர்த்துக்கிட்டார். ஸ்டாலின் அனுபவங்கள்ல இருந்து பாடத்தை படித்து இப்போவே கூட்டணி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் என் கணக்குப்படி 45 விழுக்காடு தாண்டுவாருங்கிற லெவலில் இருந்தாலும் கூட மற்ற 3 ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி அவங்களையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு அபண்டன் காஷனில் ஸ்டாலின் ப்ளே பண்ணுறார்.